பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகிறபடியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கையில் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியஸ்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர் போஜன பந்தி இருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் அவர் அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து தம் அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையால் துடைக்கவும் செய்தார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் செய்கிறது இப்பொழுது இன்னதென்று நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை ஒரு காலும் கழுவப்படாது என்றான். இயேசு பிரதித்திரமாக, நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும், மற்றபடி அவன் சுத்தமாயிருக்கின்றான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், மற்ற எல்லோரும் அல்ல என்றார். தம்மை காட்டிக் கொடுக்கிறவன் இன்னான் என்று அவர் அறிந்திருந்தபடினால் நீங்கள் எல்லோரும் சுத்தமானவர்கள் அல்ல என்றார். அவர் கால்களை கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களோ? நீங்கள் என்னை ஆண்டவரும் போதகரும் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்கிறது சரியே. நான் அவர்தான், ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்கள் ஒருவனுடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கின்றேன், ஊழியக்காரன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் அனுப்புவதிலும் பெரியவன் அல்ல. இவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் இப்படி செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆனாலும் நான் எல்லோரும் குறித்து பேசவில்லை. ஆனாலும் நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆனாலும் என்னுடனே அப்பம் புசிக்கிற வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் தன் குதிகாலை என்மேல் தூக்கினான். இவைகள் நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக இது நடப்பதற்கு முன்னமே இதை சொன்னேன். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கின்றான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கின்றான் என்றார். இவைகளை சொல்லி அவர் ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் யாரை குறித்து பேசினார் என்று ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் ஒருவனும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது யாரை குறித்து பேசினார் என்று அவரிடத்தில் கேட்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். அவனை நோக்கி அதற்கு அவர், நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியஸ்துக்கு கொடுத்தார். அவன் அதை வாங்கின உடனே பிசாசானவன் அவனுக்குள் புகுந்தான். இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவனுடனே சொன்னதின் கருத்தை அவர்கள் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருக்கிறபடியினால் பண்டிகைக்கு ஏதாவது கொள்ளும்படிக்காவது தரித்திரத்திற்கு ஏதாவது கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று நினைத்தார்கள். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அது ராக்காலமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு குமாரன்
குமாரன் மகிமைப்படுகிற வேலை வந்தது. தேவன் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை மகிமைப்படுத்துவார். சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் காலம் உங்களுடனே இருந்து என்னை அனுப்பின இடத்திற்கு போகிறேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் காண மாட்டீர்கள். நான் போகிற இடத்திற்கு வரக்கூடாது என்று யூதருக்கு சொன்னது போல உங்களுக்கும் சொல்கின்றேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராய் இருங்கள். நான் உங்களில் அன்புள்ளவர்களாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராய் இருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கின்றேன். நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் என் சீசர்கள் என்று மற்றவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். அதற்கு பேதுரு, ஏன் நான் உன் பின்னே வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கின்றேன் என்றார்.